மாமனார் பார்த்தீங்கன்னா, ஊர்லேருந்து கொய்யாப்பழம் கொண்டு வந்திருந்தாங்க. நல்லா டேஸ்ட்டா இருந்தது. அதான் கதிர்குட்டிக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தாரு. கதிர்குட்டிக்கு ஆனா ஊர்லேருந்து வரும்போதே கோல்ட் ஆயிடுச்சு. பழம் சாப்பிட்டா கோல்ட் ஆகும்னு சொல்றாங்க. ஆனா டாக்டர்ஸ் கிட்ட போய் கேட்டா ஆகாதுன்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கான பதில் மட்டும் எனக்கு நிஜமா தெரியலங்க. யாருக்காச்சும் தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு லஞ்சே ரொம்ப லேட்டா தான் செஞ்சேன். அதனால கதிர்குட்டி அவங்க அப்பா கூட ஆஃபீஸ்க்கு லஞ்ச் குடுத்து அனுப்பவே இல்லைங்க. சிம்பிளா வந்து வெண்டைக்காய் புளிக்குழம்பும், வாழைக்காய் பொரியலுமே பண்ணிட்டேன். கொஞ்சம் வெளிய போயிட்டு வந்தோம். அதனால கதிர்குட்டிய தூங்க வச்சுட்டேன். அவன் வந்து பயங்கரமா அழுதுட்டே இருந்தான். அந்த டைம்ல அவன தூங்க வைக்கலன்னா அப்படிதாங்க ரொம்ப ஒரு மாரி கிராங்கி ஆயிடுவான். எனக்கு கதிர்குட்டிய இந்த வீட்ல வச்சு சென்னை வீட்ல வச்சு பாத்துக்கிறது தாங்க ரொம்ப ஈஸியா இருக்கு. மாமியார் வீட்டுக்கு போனாலும் சரி, அம்மா வீட்டுக்கு போனாலும் சரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இந்த வீடு பாத்தீங்கன்னா, அவனுக்கு ஏத்த மாதிரி ஃபுல்லா நான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பேன். அதனால என்னவோ எனக்கு ஈஸியா இருக்கா என்னன்னு தெரியல. வேற ஊருக்குலாம் போனா அவன் பின்னாடியே சுத்திட்டு இருக்க மாரி இருக்குங்க. ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம், "இன்னைக்கு போய் தூங்கிரலாம். தூங்கி எழுந்திரிச்சிடலாம் டேல" அப்படின்னு நெனச்சுட்டு போய் படுத்த உடனே குட்டி பையன் எழுந்துட்டான். இனிமேல் தூங்குன மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வாரம் நம்ம ஊர்ல இருந்ததால வீடு ஃபுல்லா பயங்கர டஸ்ட்டுங்க. நேத்தே வந்து வீடுலாம் மாப் போட்டாச்சு. ஆனா இந்த பில்லோ கவர், மேட்டு, பெட்ஷீட் இதெல்லாம் துவைக்கிற வேலை இருந்தது. சரி இதுக்கப்புறம் எப்படியும் கதிர்குட்டி எழுந்ததால தூங்க முடியாது. வீட்டு வேலைலாம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு, அது எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். ஃப்ரிட்ஜ் கிட்ட போய் நான் நின்னாலே கதிர்குட்டிக்கு தெரிஞ்சிரும். அவனுக்கு ஸ்நாக்ஸ் குடுக்க போறேன்ட்டு. தேங்காய் பிஸ்கட் இருந்தது. அதுதான் குட்டி குட்டியா அவனுக்கு புட்டு போட்டேங்க. அவன் சாப்பிட்டுட்டான். அதே மாரி வீட்ல நெறைய மளிகை பொருள்லாம் இல்ல. ஸோ என்னென்னலாம் இருக்குன்னு செக் பண்ணிட்டு, கிராசரி லிஸ்ட்டும் எழுத ஆரம்பிச்சுட்டேங்க. தேங்க் யூ.